என் திங்கே தான். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். பார்த்து யாரோ ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணாதீங்க. நாதாரி பாடு எச்சக்கால முண்டமே. ஆமா, இவர் பெரிய வெங்கடேஷ் பட்டு மூக்கிய சாப்பிட்டு சொல்லுவாராம். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் நேச்சராக குக் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ள ஒரே டார்ச்சராக இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சிக்கன் ஃப்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். கைஸ் முன்னாடி வந்து சிக்கன் கடைக்கு போனால் நான் சிக்கன் ஷாப் வெளியே இருப்பேன். அண்ட் அங்கே போனாலும் என் தம்பி அனுப்புவேன். ஸோ அவன் தான் போய் வாங்கிட்டு வருவான் சிக்கன் எல்லாம். நான் அப்போ கூட கையில் தொடுறதுக்கே எனக்கு ஆகாது. அந்த கவர் கூட நான் தொட மாட்டேன். அப்படி இப்படி பண்ணால் கூட எனக்கு இதாகும். பட் இப்போ நானே க்ளீன் பண்ணி இப்போ நானே குக் பண்ணி சாப்பிட போகிறேன். என்ன ஒரு நிலைமை. ஸோ இப்போ பார்த்தா சிக்கன் நல்லா க்ளீனாக இருக்குது. இதில் தான் நான் ஃப்ரை பண்ணேன். மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் என் திங்கே தான். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதுல தப்பு இல்லையே. இப்போ இது வாஷ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான்ஸ்டிக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடுது. ஸோ இப்போ கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்குள்ள நல்லா இருக்குது. இந்த மாப்பிள்ளையாச்சும் ஓகே பண்ணிடுறே. ஆக்சுவலி இது ஃப்ரை எல்லாம் மஸ்தாக வருது. எஸ், கழுவிடுச்சு. கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணுறேன். தென் லெமன் கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறேன். எனக்கு க்ரீன் மசாலா ஆட் பண்ண போகிறேன். இது பாதிக்கு பாதி இருந்தால் நல்லா வரும்ட்டு டேஸ்ட்டு கேள்விப்பட்டேன். வில் செக் ஒன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்லிக் பேஸ்ட்டு. இது டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. லைட்டாக பெப்பர் பவுடர், அப்புறம் சில்லி பவுடர். நான் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் அந்த இன்னொரு கலர் பவுடரில் நான் போட்டேன் இல்லையா, ஸோ அதில் வந்து கொஞ்சம் அதுக்கு காரம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இது கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன் நான். ஆல்மோஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் மிக்சிங். எஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 seconds நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா வரும். ஆக்சுவலி நான் பெரிய குக்கெல்லாம் இல்லை. தெரியுது தெரியுது தெரியுது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்ருக்கேன். செய் நல்லா செய். நம்மளும் வச்சு செஞ்சுட்டு இருக்கிற. பட் குக்கிங் கற்றுக்கணுன்னு ரொம்ப இஷ்டம். ஆக்சுவலி கைஸ், எனக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். பட் குக் பண்ண தெரியாது. ஸோ இதை பார்த்து யாரோ ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணாதீங்க. நாதாரி பாடு எச்சக்கால முண்டமே. நானும் இப்போதான் ஸ்டார்டிங் கற்றுட்ருக்கேன். நல்லா குக் பண்ணுவோம் நானே சொல்கிறேன் உங்களுக்கு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஷோ யூ. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நான் இது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 10 to 15 minutes இது அப்படியே ஊற வச்சுருவேன். ஆஃப்டர் தட் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது தான். இப்போது நல்லா ட்ரை ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் இந்த தவாவில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். கிச்சன் கொஞ்சம் கிளிச்சாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. ஓகே 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 ஓகே. எஸ், இது ஆல்மோஸ்ட் ஹீட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன். ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது லைட்டு ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம் நம்ம. எஸ், ஆல்மோஸ்ட் வந்துருக்கு. குக்கிங் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் உண்டு, பட் நல்லா செய்யணும். எப்பா நல்லா தேய்ச்சிட்டு இருக்கிறேன்.
டேஸ்ட்டு எந்த அளவில் வரப்போதோ தெரில. ஆமா, இவர் பெரிய வெங்கடேஷ் பட்டு மூக்கிய சாப்பிட்டு சொல்லுவாராம். காரம் நல்லா வெந்திருக்கு. பட் டேஸ்ட்லாம் பார்த்துருக்கேன் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக நான் எப்படி குக் பண்ணுவேன்னா, இப்போது ஒரு சைடு ப்ரௌன் ஆகிடுச்சு, டாப்பும் ப்ரௌன் ஆகும், சைடும் ப்ரௌன் ஆகும், இந்த சைடும் ப்ரௌன் ஆகும். நீ பேசாம அந்த பிரவுன் பெயிண்டே பூசி விட்டுரு, எல்லா பக்கமும் பிரவுனா இருக்கும். அது வரைக்கும் எனக்கு சமாதானம் ஆகாது. அவன்கிட்ட ஏன் அப்படி பண்ணுறேன்னா, எனக்கு இன்னும் அது லைக் ப்ராப்பராக குக் ஆகலைன்னு அது ஃபீல் வரும் ஜாஸ்தி. அதுக்காக 360 ப்ரௌனாக இருக்கணும்ட்டு ஒரு ஃபீலோட நான் குக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சுற்றி ப்ரௌனாக தான் இருக்கும். திருப்பினாலும் ப்ரௌனு, இந்த பக்கம் திருப்பினாலும் ப்ரௌன், எல்லாம் ப்ரௌனாக தான் இருக்கும். ஃபார் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் நேச்சராக குக் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ள ஒரே டார்ச்சராக இருக்குது. Now it's ready. இதுக்கு பாட்டெல்லாம் இல்லை, சும்மா பாருங்க. கைஸ் நான் சொன்ன மாதிரியே ப்ரௌன் கலர் 360 ப்ரௌன் கலராக பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இப்படி சாப்பிட்டு தான் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். டேஸ்ட் வந்து மீடியமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கலான்ட்டு தோணுது எனக்கு. ஆயில் வந்து ப்ராப்பராக இருக்குது, பட் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கணும். ஹோட்டல் மாரி சமைக்கலாம்னு ரொம்ப ட்ரை பண்ணுறேன், பட் வந்துட்டே இல்லை. அவங்க என்ன பவுடர் ஆட் பண்ணுறாங்க, என்ன பண்ணாலும் தெரிய மாட்டேங்குது. நம்ம இது செய்கிறது பெரிய விஷயம். சாப்பிட்ற அளவுக்கு இருக்குப்பா, விற்கிற மாதிரி எதுவும் பெருசாக இல்லை. ஐயோ சுவாமி. ஆனால் நைட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஓரளவு குக் ஆகிருக்கு. பட் என்னன்னா உப்பு கொஞ்சம் போட்டிருக்கணும். நான் ஜாஸ்தி கொஞ்சம் உப்பு எடுத்துக்குவேன். ஓகே கைஸ், catch you in next episode. Until then, stay tuned. Bye.